அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏலாதி. ஏலாதி எந்த வகையான நூல்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏலாதி எந்த வகையான நூல்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 11 கீழ்கணக்கு நூல்கள். இரண்டாவது கேள்வி, ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கணித மேதாவியார். மூன்றாவது கேள்வி, ஏலாதி நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஏலாதி நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமண சமயம். நான்காவது கேள்வி, ஏலாதி என்னும் பெயர் வர காரணமான முதன்மையான மருந்து பொருள் எது? ஏலாதி என்னும் பெயர் வர காரணமான முதன்மையான மருந்து பொருள் எது? ஆப்ஷன் சி ஏலக்காய். ஐந்தாவது கேள்வி, ஏலாதி ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? ஏலாதி ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? ஆப்ஷன் டி 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஆறாவது கேள்வி, ஏலாதி நூலில் உள்ள மொத்த பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? ஏலாதி நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் பி 81 பாடல்கள். 7, ஏலாதி நூலில் பயின்று வரும் முதன்மையான பாவகை எது? ஏலாதி நூலில் பயின்று வரும் முதன்மையான பாவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்பா. எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஏலாதி மருந்து பொருளின் கூட்டமைப்பில் வராத பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் ஏலாதி மருந்து பொருட்களின் கூட்டமைப்பில் வராத பொருள் எது? ஆப்ஷன் பி சீரகம். ஒன்பதாவது கேள்வி, கணித மேதாவியார் வாழ்ந்த காலம் எதுவாக கருதப்படுகிறது? கணித மேதாவியார் வாழ்ந்த காலம் எதுவாக கருதப்படுகிறது? சான்ஸ் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி, வணங்கி வழியொழிய மாண்டோர் சொல் கொண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? வணங்கி வழியொழிய மாண்டோர் சொல் கொண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி ஏலாதி. நன்றி.